திருச்சி மன்னார்புரம் பகுதியில் இருசக்கர வாகனம் மீது லாரி மோதியதில் தந்தை மகன் பலியாயினர். ஆத்திரமடைந்த பொதுமக்கள் குடிபோதையில் இருந்த லாரி டிரைவருக்கு தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். திருச்சி மேலஅம்பிகாபுரம் பகுதியில் வசித்து வந்தவர் வேல்முருகன். இவர் அரியமங்கலம் மாநகராட்சியில் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இவர் தனது மனைவி கவிதா, 4 வயது மகன் யோகேஸ்வரன், 2 வயது மகள் அபிராமி ஆகியோருடன் ஞாயிறன்று திருச்சி கானாமலை பகுதியில் ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். மன்னார்புரம் அருகே வந்தபோது புதுக்கோட்டைக்கு சென்று கொண்டிருந்த ஒரு லாரி இருசக்கர வாகனம் மீது மோதியது. இதில் சிறுவன் யோகேஸ்வரன் சம்பவ இடத்திலேயே பலியானார். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் வேல்முருகன் பலியானார். இவரது மனைவி கவிதா, மகள் அபிராமி ஆகியோரை போலீசார் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்திற்கு காரணம் அனைத்து நேரமும் போக்குவரத்து போலீசார் பணியில் ஈடுபடாததே என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். காலையில் 10 மணிக்கு இருக்காங்க, 11 மணிக்குள்ள முடிஞ்சு போகுது. யாருமே இருக்க மாட்டேங்குது. வண்டி அங்கிருந்து கிராஸ் ஆகி வருது. குழந்தைங்க அங்கிருந்து போயிட்டு இருக்காங்க. லாரி பஸ் எங்கிட்டு போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. எங்களுக்கு பாதுகாப்புக்கு ஒரு போலீஸ் எதுவும் கிடையாது. ஆக்சிடென்ட் ஆனால் 10 நிமிஷம் கூட்டு போயிடுறாங்க. நாங்கள் எதுவும் பொதுமக்களுக்கு எதுவும் காப்பாற்றினா உடனே போலீஸ் அது இதுன்னு விரட்டி விட்டுறாங்க. எங்களுக்கு சரியான டிராஃபிக் கரெக்டாக இருந்துச்சுன்னா குழந்தைங்க எல்லாத்தையும் காப்பாற்றுவோம். வண்டிக்கு சரியான வாகனம் சரியான போகிற மாதிரி போக்குவரத்து கரெக்டாக இது பண்ணுங்க சார். டிராஃபிக்கில் சிக்னலில் யாருமே நிற்கிறது இல்லை. ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இருக்காங்க, அதுக்கு மேலே இருக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆக்சிடென்ட் ஆனது ஒரு பெரிய சம்பவம். அடிக்கடிக்கு நடந்திருக்கு. இப்போ ஒரு 8 நாளைக்கு முன்னாடி ஒரு எஸ்ஐஏ காலியாயிருக்காரு. ஒரு எஸ்ஐஏ வந்து லாரி ஏற்றி இறக்கிருக்கு. அதுக்கும் தக்க நடவடிக்கை எடுக்கல. 24 ஹவர்ஸுக்கு இந்த ஏரியாவை பாதுகாப்பு கிடையாது. தக்க நடவடிக்கை எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். விபத்து நடந்த இடத்தில் இருந்த பொதுமக்கள் ஆத்திரமடைந்து குடிபோதையில் இருந்த லாரி ஓட்டுநருக்கு தர்ம அடி கொடுத்தனர். பின்னர் லாரி ஓட்டுநர் சிவராஜை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இது தொடர்பாக KK நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.